முதல்ல வந்து இந்த வெள்ளை பூசணி அப்படிங்கிறது வந்து நமது நாட்டில் நமது தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப மிக மிக சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியை கொண்ட காயாகும். ஸோ பாரம்பரியமாக பார்த்தோம்னா இந்த வெள்ளை பூசணியை வந்து நாம் திருஷ்டி கழிவுக்கிறதுக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய வீடுகளாகட்டும், கிரகப்பிரவேசம், கல்யாணம் மற்றும் ஒரு கடைகளாகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வெள்ளை பூசணியை வந்து முன்னாடி கட்டி வச்சுருப்பாங்க. அல்லது கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமத்தை உள்ளே வச்சு, சில்லறை காசையும் உள்ளே வச்சு அதை வந்து சுற்றி வந்து அந்த திருஷ்டியை கழிப்பதற்கு, தோஷத்தை கழிப்பதற்காக இந்த வெள்ளை பூசணியை உடைப்பார்கள். ஸோ இதில் வந்து என்ன ஒரு, அதாவது ஒரு சயின்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெள்ளை பூசணி வந்துட்டு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் வந்துட்டு ஈர்த்து கொள்ளக்கூடிய, தன்னகத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான ஒரு சக்தி இதனுள்ளே இருக்கிறது. அதுதான் வந்து பாரம்பரியமாக வந்து இதனுடைய நம்பிக்கை. அது ஒரு பெரிய கதை. அதாவது வந்து அரக்கன் வந்துட்டு ஒரு இறக்கும் தருவாயில் வேண்டிக் கொண்ட ஒரு வரமாகும். ஸோ அவர் வந்து கொடுத்த வரம் தான் உன்னை வந்து எல்லாரும் நினைத்து இந்த வந்து உங்கள் வெள்ளைப்பூசணியை வந்துட்டு யார் வந்து வீட்டிலேயோ அல்லது கடைகளிலேயோ வந்து யார் உடைச்சாலும் அவங்களுடைய தோஷம், அவங்களுடைய வந்து திருஷ்டி, கண் திருஷ்டி எல்லாம் நீக்கப்படும் என்று இறைவன் கொடுத்த வரத்தினால் அதை வந்து உடைத்து கொண்டிருப்பது வந்து நமது ஒரு நம்பிக்கையாகும். ஸோ நம்ம நாட்டில் வந்து நடந்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த மருத்துவ குணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்னென்ன குணங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த காய் வந்து நீர் சத்து அதிகமுள்ள ஒரு காயாகும். கலோரிஸ் ரொம்ப குறைவாக கொண்ட ஒரு காயாகும். ஸோ நீர்ச்சத்து வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனாலேயே இந்த நீர்ச்சத்து குறைவதால் வந்துட்டு நமது உடலுக்கு பலவிதமான உபாதைகள் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது டீஹைட்ரேஷன் சொல்லக்கூடிய, ஃபஸ்ட்டு வந்து முதல்ல எடுத்தோடனே நம்மளுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன், உடல் சூடு மற்றும் அந்த கான்ஸ்டிபேஷனால் ஏற்படக்கூடிய பலவிதமான நோய்கள், அதாவது பைல்ஸாக இருக்கட்டும், நம்ம லங்ஸில் இருக்கட்டும், அந்த தோலில் வரக்கூடிய பலவிதமான வியாதிகள் இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு நிறைய, அதுக்கு முக்கிய காரணம் வந்து உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து வந்து குறைவதனால் தான். நமது உடலே வந்து 70% நீரால் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அதனால் இந்த காய் வந்து நீர் சத்து அதிகமாக இருப்பதால், கலோரியும் குறைவாக இருப்பதால் இந்த காயினுடைய ஜூஸை வந்துட்டு நம்ம அதை தினசரி குடித்து வந்தாலோ அல்லது இந்த காயை வந்து நம்ம கூட்டுலையோ அல்லது வேறு எந்த உணவாகவும் நாம் சாப்பிட்டு கொண்டு வந்தால் உடல் எடை குறைவதற்கு இந்த காய் வந்து ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. இதில் நாம் சத்துக்கள்னு பார்த்தோம்னா விட்டமின் பி, சி, பாஸ்பரஸ், கால்சியம், ஃபைபர் மற்றும் ஐரன், இது போன்ற மிக அதிகமான சக்திகளை கொண்ட காயாகும் இது. அதே போல் வந்து அசிடிட்டி மற்றும் அல்சர் இருப்பவங்க வந்துட்டு இந்த காயினுடைய ஜூஸை வந்துட்டு தினசரி காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா இது ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. மேலும் வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள், அதாவது நம்ம எல்லாம் இந்த குழந்தைகளுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய நாடா புழுக்கள், கொக்கி புழுக்கள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த புழுக்கள் புழுக்கள்லாம் வந்துட்டு என்ன செய்யும்னா, நாம் எவ்வளவுதான் உணவுகளை சாப்பிட்டாலும் அந்த உணவுகளை வந்து அந்த புழுக்கள் சாப்பிட்டு விடுவதால் நமது உடலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து சரியாக கிடைப்பதில்லை. ஸோ இந்த புழுக்களை வந்துட்டு வெளியேற்றுவதற்கு இந்த வெண்பூசணிக்காய் ஜூஸ் வந்துட்டு ஒரு மிக சிறந்த ஒரு மருந்தாக பயன்படுகிறது. இந்த வெண்பூசணி ஜூஸோட காலையில் வந்து கொஞ்சமாக தேன் கலந்து தினசரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ரத்தம் சுத்திகரிக்கப்படும். அதாவது ரத்தம் வந்து சுத்தமாகும். அந்த ரத்தத்தில் இருக்கிற கழிவுகள்லாம் வந்து கெட்ட நீராக வெளியேற்றப்படும். நம்மளுடைய யூரின் மூலமாக இந்த கெட்ட நீரெல்லாம் வெளியேறும். மற்றும் இரத்த கசிவுகள் இருந்தாலும் அது வந்து தீர்க்கப்படும். இந்த அதாவது உடல் சூடை தணிக்கக்கூடியது இது. உடல் சூடு தணிவதால் நமக்கு வந்துட்டு உடல் வந்து ஒரு நல்ல குளிர்ச்சியான நிலையை அடையும். அதே போல் குளிர்ச்சி அடைவதால் கண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒளியை தரக்கூடியது இந்த ஜூஸ். அதாவது தினசரி நம்ம குடிச்சிட்டு வரதுனால கண்கள் ஒரு மகத்தான ஒரு நல்ல ஒரு ஒளியை பெறக்கூடும். அதாவது கெட்ட நீர் வெளியேறுவதால் இதில் வந்து நம்மளது அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுநீரகத்தில் இருக்கிற தொற்றுக்கள், அந்த தொற்றுக்களுக்கு வந்து ஒரு சிறந்த மருந்தாக இது பயன்படுகிறது. மேலும் நமது உடலில் வந்துட்டு அமிலத்தன்மை, காரத்தன்மை, அதாவது pH வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, த பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன், அந்த வேல்யூ வந்துட்டு இதனால் வந்து அந்த அமிலத்தன்மையை குறைத்து காரத்தன்மையை உடலில் அதிகப்படுத்தி, ஸோ நமது pH வேல்யூ வந்துட்டு இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். காலையில் எம்டி ஸ்டமக்கில் இந்த வெண்பூசணி ஜூஸை வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா pH வேல்யூ வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆயிரும். அதாவது நமது நுரையீரலுக்கு வந்து ஒரு மிக சிறந்த மருந்தாக பயன்படுகிறது. நம்ம அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த நெஞ்சு சளி, இருமல், காய்ச்சல், ஜலதோஷம் மற்றும் தலை சுற்றல், வாந்தி, இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இந்த வெண்பூசணி வந்து நீங்கள் உணவாக சாப்பிட்டாலும் அல்லது ஜூஸாக போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் ஒரு சிறந்த ஒரு மருந்தாக வந்து இது இருக்கும். இந்த வெண்பூசணி வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிறது. மேலும் வந்து கேன்சர், இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கேன்சர், அதாவது இந்த கட்டிகளை வந்து கரைப்பதால் கேன்சர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட இந்த கட்டிகளை கரைப்பதால் அது தடுக்கப்படுகிறது. மேலும் சிறுநீரகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த வெண்பூசணி வந்து ஒரு சிறந்த நிவாரணமாக
பயன்படுகிறது. ஸோ இப்படிப்பட்ட மகத்தான ஒரு குணங்களை கொண்ட மருத்துவ குணங்களை கொண்ட இந்த சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த வெண்பூசணியை நம்ம தினசரி அதாவது வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் ஆகுது நம்ம ஒரு உணவாகவோ அல்லது காலையில் எம்டி ஸ்டமக்கில் வந்துட்டு நம்ம வெண்பூசணி ஜூஸாகவோ குடித்து நமது உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள் என்று கூறி இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.